காமாட்சி அம்மனுக்கு பாத பூஜை செய்யும் பொழுது அனைவரும் எந்திரிச்சு இந்த கண்குளிரை கண்டாலே பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் நீடிக்கும் என்பது ஐதீகம் சொல்கிறது. தயவு செய்து ஆண்கள் பெண்கள் எல்லாரும் எந்திரிச்சு உட்காருங்க. அருளலைக்கு போகிறோம். தயவு செய்து அன்னை காமாட்சிக்கு பாத பூஜை செய்யும் போது அனைவரும் எந்திரிச்சு உட்காருங்க. ஹலோ 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 சிவா, ஹலோ ஹலோ. சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயணி கண்பலர தாரேலோ வீட்டிலே வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுரே கேட்டு நீ கண்பலரு தாரேலோ. சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டு தாயணி கண்வளரதாலே லல்லேலோ வெப்பிலே வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே தாயணி கண்வளரதாலே லல்லேலோ. உலகையாளும் தாய்க்கு செல்ல பிள்ளனார் இருக்கு கவலை நீக்க வேணாமா எந்த தாயணி இருக்கு ஆயி மகமாயி மணி மந்திர சேகரியே ஆயி உமையானவரே அங்கார மாறி முத்தே. சந்தன மாளிகையில் தூளி கட்டி போட்டு தாயணி கண்வளரதாலே லல்லேலோ. பாம்பே தலையணையாமே பிழையாமே தந்தனதானா தனனன தந்தனதானா தந்தனதானா தனனன தந்தனதானா. இந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கிறே அம்மா. எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல அம்மா. இந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கிறே கேட்டு நீ கண்டாளரே ஆயி மகமாயி மணி மந்திர சேகரியே ஆயி உமையானவரே அங்கார மாறி முத்தே. சந்தன மாளிகையில் தூளி கட்டி போட்டு தாயணி கண்வளரதாலே லல்லேலோ. ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்டேன் வேளையிலே தந்தனதானா தனதன தந்தனதானா உலகம் பசி அடங்கி உறங்குதம்மா நேரத்திலே தந்தனதானா தனதன தந்தனதானா. ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்டேன் வேளையிலே உலகம் பசி அடங்கி உறங்குதம்மா நேரத்திலே உலட்டி பார்க்கையிலே ஒன்று ரெண்டு சிந்துதம்மா உதட்டி பறிக்கையிலே ஒன்று ரெண்டு சிந்துதம்மா அதனால் ருசி பார்க்கே என் மனசு அகலையே ஆயி மகமாயி மணி மந்திர சேகரியே ஆயி உமையானவரே அங்கார மாறி முத்தே. சந்தன மாளிகையில் தூளி கட்டி போட்டு தாயணி கண்வளரதாலே லல்லேலோ. ஹரிராரிராரிராரிராரிராரிராரோ. ஹரிராரிராரிராரிராரிராரோ. ஹரிராரோ 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 ஹரிராரோ. தயவு செய்து ஒருத்தர் ரெண்டு பேர் தூங்குறவங்க எந்திரிச்சு உட்காருங்க. சாமி அழைக்க போறோம். எங்களுக்கு தாய் காமாட்சி காஞ்சிபுரம் எல்லையிலே கம்மான தீக்கரில் ஆலா மரத்தனிலே 12 வடமாக தவக்கொலத்தில் இருக்கின்றது. தவக்கொல
அருள் காட்சி கொடுக்கக்கூடிய முத்தாள ஈஸ்வரியும் மகா மாரியம்மன் அருளும் தாயே துள்ளி எழுந்து ஓடி வர வேண்டிய தாய் உன்னுடைய நீதி அழியாமல் சொல்ல அழியாமல் வாக்களியாமல் தாயே வேப்பிலக்காரி வெளியாளுவத்தில் ஆயிரங்கள் மகா மாரியம்மா ஓடிவாமா கம்பளத்து எல்லையிலே கட்டுப்பட்ட தெய்வம் முத்தாள ஈஸ்வரி உன்னுடைய அருளாகப்பட்டு துள்ளி எழுந்து ஓடி வர வேண்டிய தாய் ஓடிவாமா எங்கள் அன்னையாக காமாட்சம்மன் அருளும் ஓடி ஓடி வர வேண்டிய தாயே ஓடி ஓடி வர வேண்டும் அம்மா அம்மா பெத்தவளை எந்தாயே காமாட்சி அம்மா பெத்தவளை எந்தாயே காமாட்சி அம்மா பெருமச்சி காப்பவளை எந்தாயே பெருமச்சி காப்பவளை எந்தாயே கலையோ எந்தாயே அலையமோ கலையோ எந்தாயே அலையமோ ஆங்கார கொண்டவளை முத்தாலம்மா அண்டையில வாழ்வோரே முத்தாலம்மா ஓடிவம்மா முத்தாலம்மா யாரி வாருமம்மா கொஞ்ச நேரம் ஓடி வர வேண்டுமம்மா எந்த நேரம் பெத்தவளை எந்தாயே முத்தாலம்மா அண்டையில வாழ்கின்ற மாரியம்மா யாரி வாருமம்மா கொஞ்ச நேரம் கலையோ கலையோ வந்த தெய்வம் அருள் சக்தியோடு வந்த தெய்வம் இந்த ஊர் மக்களை உலக மக்கள் என்று காக்கிறேன் என்று அருள் கொடுத்து விட்டாய் தாய் வா அந்த தெய்வம் வந்தபடியே திருநீர் வாங்கிக்க வா சாமி நிக்கணும் திருநீர் போட்டா நிக்கணும் நெல்லு சாமி நெல்லு அப்படியே வந்த தெய்வம்னா அப்படியே நெல்லு உன்னுடைய அருள் சக்தியை கண்டோம் தாய் மீண்டும் எப்பொழுது அழைக்கிறேனோ அப்பொழுது அருள் வர வேண்டும் தாய் அப்படியே நெல் அப்படியே அம்மா தாயே காமாட்சி இந்த குழந்தைகள் மூவரையும் ஊர் மக்களை உலக மக்களுக்கு காக்கிறேன் என்று அருள் கொடுக்க வேண்டும் தாய் எழுந்து வர வேண்டும் அம்மா தாயே காமாட்சி அம்மா ஓம் நமச்சிவாய் நமக்கு ஓம் நமச்சிவாய் நமக்கு ஓம் நமச்சிவாய் நமக்கு பாடி காத்தவராயா தாயே பாடி தொட்டியத்து சின்னு பாடி அம்மையப்பா தாயே வருமட என் மகனே நீதான் வனத்தில் பிறந்தவனே காத்தமுத்து மல்லிகை மலர் எடுத்து உனக்கு மலர் பூஜை செய்தேன் அம்மா உனது மகள் நீதான் வனத்தில் பிறந்தவனே நீதான் வருமட என் மகனே காத்தமுத்து அள்ளி மலர் எடுத்து உனக்கு அந்தி பூஜை செய்தேன் அம்மா உனது மகள் அம்மா தாயே காத்தவராயா உன்னுடைய பாதார வந்தங்களுக்கு மலர்களை வைத்து பணிகிறேன் தாயே பாடி காத்தவராயா உன்னுடைய மகன் காத்தவராயன் அம்மா ஏற்றுமே இந்த காஞ்ச காமா செல்வட்டு பல்லாண்டு காலமாக வளமோடு வாழ்ந்திருப்பாய் மகனை காத்தவராயா தொட்டியத்தில் பிறந்தவனே நீதான் துர்மகனை மாறுமடா தம்பி சின்னு கொடி மலர் எடுத்து உனக்கு அந்த பூஜை செய்தேன் அம்மா உனது மகள் மகனே கண்ணி மணியே நீதான் கம்பளத்தில் பிறந்தவனே நீதான் கட்டளைய மாறுமடா தம்பி சின்னு தாயே உன்னுடைய பாதார பந்தங்களுக்கு மலர்களை வைத்து பணிகிறேன் தாயே பல்லாண்டு காலமாக வளமோடு வாழ்ந்திருப்பாய் மகனே சின்னு படி காத்தவராயா இருந்தாலும் தாங்கள் இருவர் மட்டும் இருக்கின்றீர்கள் எனது செல்லப்பிள்ளை அம்மையப்பன் எங்கே மகனே படி அம்மையப்பா மகனி இப்படி வா மகனி
நீதாட செல்ல பிள்ளை, இப்படி வா மகனி. அம்மையப்பா அலைகள் சிறந்தவனே, அம்மையப்பா அலைகள் சிறந்தவனே, சிறந்தவனே நீதான் அன்மையுள்ள என் பிறப்பி வருமடா. நீதான் காராள அம்மையப்பா மகனே, கண்ணே மணியே நீதான் காராள அம்மையப்பா, அம்மையப்பா நீதான் உண்மையுள்ள பூசரி ஓடிவடா. அம்மையப்பா என்னுமே பல்லாண்டு காலமாக காஞ்சி காம சரிபட்டு வளமோடு வாழ்ந்திருப்பாய் மகனே. அம்மையப்பா எங்கடா கும்பிடுற? பாதம் கீழே இருக்குதுண்ணா. நான் என்ன நன்றி கேட்டவாய நினைக்கிறானே? பெத்ததாய பிறந்தெடுத்த கும்பிடாத மனுஷன் மனுஷனே கிடையாதாம். ஆமா, நம்ம சாமிக்கு போனா எங்கடா கும்பிடுறோம்? வாசப்படிக்கு முன்னாடி நின்று கும்பிடுறோம்ல. பெத்ததாய் யாரு? குடியிருந்த கோவில். சாமிக்கு குடியிருந்த கோவிலுக்கு வாசப்படி எங்க இருக்குது? ஏய், பாதம் அங்க இருக்குது. வாசப்படி எங்கடா இருக்குது? அந்த வாசப்படியில் போய் கும்பிட்டுறது குற்றமா? உங்களை மாதிரி நன்றி மறந்த வாய் நினைக்கிறியா? அதனால பெத்ததாய பிறந்தெடுத்த கும்பிடாத மனுஷன் மனுஷனே கிடையாது. அம்மா அம்மையப்பா அவன் பாருமா கும்பிட விட மாட்டேங்கிறேன் போறாம. பல்லாண்டு காலமாக வளமோடு வாழ்ந்திருப்பாய் மகனி. எங்கம்மா அப்படி இருக்குது? வந்த வழியை கும்பிட்டா அடுத்த வழிக்கு வம்பு வருது. அப்படியா? அம்மா இந்த ராத்திரி பாருமா அங்க விட்டு போட்டாங்கம்மா சோறு சாப்பாடு. நல்லா சாப்பிட்டியா? அவரு கொண்டு துருத்தியா தின்னமா. சரி இப்ப பாரு நடிச்சாமான பசிக்குதுமா. என்னது நடிச்சாம பசிக்குதா? நடிச்சாமானம் பசிக்கல, நடிச்சாமானா பசிக்குதுமா. சாமமானா சாமான பசி எடுத்துருச்சுமா. நடு சாமத்துல பசியா இருக்கின்றது. பசி 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 எடுத்துட்டு படக்குன்னு எதை வேணாலும் தின்னுடுவேன். என்ன பிய கோடையா? அள்ளியே வச்சிருவான் நாட்டுக்குது வாருவேன். அம்மா படக்குன்னு தேங்காய் வளம் எது விடாம தின்னுடுவேன். அம்மையப்பா ஆமா அதனால பசியாக இருக்கின்றது. நான் தானே செல்ல பிள்ளை. நீ செல்ல பிள்ளை. நான் எது கேட்டாலும் சொல்ல மாட்டேன். இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இல்ல அம்மா எனக்கு நல்லா தெரியும். சரி அம்மா அம்மையப்பா எனக்கு பசிக்குது. பசிக்குதா? பால் கொடுமா. பாலா? அம்மா பால் கொடுமா. சாப்பாடு தருகின்றேன். சோறு எனக்கு வேணாம், பால் கொடு. பால் பால் சாதம்னு கேளலாம். அம்மா பால். அம்மையப்பா அம்மா அழுவாத. என் மகன் காத்தவராயனுக்கும் சின்னானுக்கு முதல்ல சாதம் கொடுக்கின்றேன். நான் தான் முதல்ல குடிப்பேன். நீ கடை- நான் மூத்த மகன். நீ மூத்த மகன். நான் தான் முதல்ல குடிப்பேன். அப்புறம் கூட அவங்களுக்கு குடுமா. நீ அருகிலே இருக்கின்றவன் அல்லவா? அவர்கள் வேட்டைக்கு சென்று வந்திருக்கின்றார்கள். அதனால அவர்களுக்கு முதல்ல கொடுக்கின்றேன். ஓடி ஓரம் ஜோக்கார முண்டை. ஏய் அம்மா பார்த்து அப்படி கேட்கலாமா? பால் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏய் பால் சாதம்னு கேளலாம். காத்தவராயா அம்மா வேட்டைக்கு சென்று அனைவருமே பசியோடு வந்திருப்பீர்கள். உண்மையாகத்தான் தாய். ஆகையினால் பழுவத்தி சாதம் தாரேன் என் மகனே, நீதான் பக்குவமா உண்ணுமடா உண்ணுமடா. பாலூத்தி சாதம் தின்னான் சாதம் தின்னால் எனக்கு பக்தி அறிகிறதே. அம்மா அம்மா உனக்கு தயிரூத்தி சாதம் தாரேன் மகனே மகனே மகனே, உனக்கு தயிரூத்தி சாதம் தாரேன் என் மகனே, நீதான் தயங்காமல் உண்ணுமடா காத்து முத்து. தைரூத்தி சாதம் தின்னால் சாதம் தின்னால் எனக்கு பகலாக அறிகிறதே. அம்மா 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 காத்தவராயா பாலோடு சாப்பிடுவாய் மகனே என்று சொன்னாய். உண்மையா? பாலோடு சாப்பிட்டால் நெஞ்சமாகப்பட்டது பத்தி இருக்கிறது தாய். தயிரோடு சாப்பிட்டால் என் நெஞ்சமாகப்பட்டது தணலாக எழுகிறது தாய். எனக்கு அந்த சாதம் வேண்டாம் அம்மா. கத்தவராயா தாயே பால் சாதம் சாப்பிட்டாலும் வயிறாகப்பட்டது பத்தி இருக்கின்றது. உண்மையாக அம்மா. தயிர் சாதம் சாப்பிட்டாலும் தணலாக இருக்கின்றது. எனக்கு சாதம் வேண்டாம் தாய்.